ரிஷவராசிக்கு குருபேச்சி பலன் மே மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அதிகாலை 2:30 மணிக்கு ரிஷவத்திலிருந்து குரு பகவானானவர் மிதுன ராசிக்கு பேச்சி அடைகின்றார். இதனால் மிதுன ராசியில் அமர்ந்து 3 பார்வைகளாலும் இருக்கும் இடத்தினாலும் மேசத்திலிருந்து மீனம் வரைக்குமான ஒவ்வொரு ராசிக்கும் யோகமான பலனா பிரச்சனையான பலனா கொடுக்க போகின்றார். ரிஷவர் என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கு நான் போட்டுக்கொண்டு வருவேன். அது மட்டுமில்லாமல் ரிஷவராசி என்பவர்களுக்கு குருபேச்சி பலனானது எப்படி அமையப் போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை அறிந்து கொள்ளலாம். ரிஷவராசிக்காரர்களுக்கு குரு 8ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகும். இந்த பேச்சியின் போது ரிஷவராசியின் 2ஆம் வீட்டில் நுழைவர். 1ஆம் வீட்டில் இருந்து இவ்வளவு நாளும் ரிஷவராசியில் இருந்தவர் மிதுன ராசிக்கு போவதால் 2ஆம் வீட்டிற்கு குரு வருகின்ற ரிஷவராசிக்கு இந்த குரு பேச்சியின் பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் பேச்சில் தீவிரம் இருக்கும். மக்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக கேட்பார்கள். மக்களிடம் உங்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். குரு பேச்சி 2025ஆம் ஆண்டு உங்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் பொருளாதாரம் போன்ற சகலவற்றிலும் உங்களுக்கு எப்படியான பலனை தரப்போன்றார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்கில் ஓல் விலைக்கு கிளிக் பண்ண மூலம் நான் போட்ட படம் அனைத்து வீடியோக்களை பார்ப்பதுடன் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வாசிராஜி ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோவில் இருக்கிற கொமானில் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு ஜாதகம் சம்பந்தமாக பரிகாரம் சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முழுமையாக வடிவாக கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும். இலவசமாக கேட்குறேன்டா இந்த வீடியோவில் இருக்கிற கொமானில் மட்டும்தான் கேட்கலாம். மெசேஞ்சர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டி எதுலேயும் நான் இலவசமாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற அதாவது யூடிவி வீடியோ இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கிற கொமானில் நீங்கள் இலவசமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாசிராஜி ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் முழு வீடியோ நான் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜாதகம் சம்பந்தமாக அனைத்து விதமான தோஷங்கள் நன்மைகள் தீமைகள் உங்கள் லக்னத்திலிருந்து ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து 12ஆம் வீடு வரைக்கும் ஒவ்வொரு இடத்தில் எந்த இடத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் இருந்தால் என்ன பலன், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 12 ராசிக்குமான வாழ்க்கை ரகசியம், லக்னத்துக்குமான வாழ்க்கை ரகசியம், நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தில் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசை பலன்கள் மற்றும் கூற வேண்டிய மந்திரம் போன்றவற்றை யோகமான திசையாக இருந்தால் உங்களுக்கு எந்த பேச்சியும் எந்த பிரச்சனையான பேச்சு வந்தாலும் யாருக்கும் எதுவும் செய்யாது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். அது மாத ராசி பலன் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத பலன் மட்டுமில்லாமல் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலனும் 12 ராசிக்கும் போட்டிருக்கிறேன். அது மட்டுமில்ல இந்த மற்ற சேனலான வசிராஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல 27 நட்சத்திரங்களுக்குமான 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலனும் போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வசிராஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் கைரேக சம்பந்தமும் போட்டு வாரன். நீங்கள் இதில் இது வசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இதில் மாதராசி பலன் ஜாதகம் சம்பந்தமாக ராசிகளின் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் லக்கினத்தின் வாழ்க்கை ரகசியம் என்று சகலவற்றையும் அறிந்து கொள்வதோடு இலவசமாக ஒரு கேள்வி ஜாதகம் சம்பந்தமாக எழுதி கேட்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷவராசி அன்பர்களுக்கு குரு 8ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகும். இந்த பேச்சியின் போது உங்கள் ராசியின் 2ஆம் வீட்டில் நுழைவர். இந்த குரு பேச்சு பலன் காரணமாக உங்கள் பேச்சில் தீவிரம் இருக்கும். மக்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக கேட்பார்கள். மக்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். குரு பேச்சு 2025ஆம் ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும் ரிஷவராசி என்பர்களே. ஆனால் பணத்தை சேமிப்பதில் சில சிக்கல்கள் இருக்கலாம். இருப்பினும் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்யவும் உங்கள் செலவுகளை திட்டம் போட்டு செலவு செய்வதன் மூலம் உங்கள் சேமிப்பை சேமியுங்கள். குருவின் பார்வை 6ஆம் வீடு 8ஆம் வீடு 10ஆம் வீடுகளில் இருப்பதால் முன்னோர்களின் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். ரிஷவராசி என்பவர்களுக்கு குடும்பத்துடன் வியாபாரம் செய்தால் சிறப்பான முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து ரிஷவராசி என்பவர்களே வியாபாரம் செய்வதன் மூலம் சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள்
மதச் செயல்களை, ஆன்மீகச் செயல்கள், ஆன்மீகங்களில் ஈடுபடுவீர்கள். கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்கள் மாமியார்களுடனான உங்கள் உறவுகள் வலுப்பெறும் மற்றும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு நிதி நன்மைகள் மற்றும் பல வகையான உதவிகள் கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களே, உங்கள் எதிரிகள் நீங்கள் எந்த பிரச்சனையையும் சந்திக்க மாட்டீர்கள். எதிரிகளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இனி எதிர்காலத்தில் வராது. அக்டோபர், அதாவது 2025ஆம் ஆண்டில் வராது. அக்டோபர் மாதத்தில் குரு கடகத்திற்கு செல்லும் போது, 10ஆம் மாதம் குரு கடகத்திற்கு செல்லும் போது 2025ஆம் ஆண்டு போது உங்கள் 3வது வீட்டை பாதிக்கும். மத பயணங்களில் வாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் அன்பையும் பெறுவீர்கள். பணியிடத்தில் நிலைமை நன்றாக இருக்கும். ஆனால் டிசம்பர் மாதத்தில், அதாவது 12ஆம் மாதம் குரு 4ஆம் தேதி தனது வக்ர நிலையில் மீண்டும் மிதுனத்தில் நுழையும் போது பேச்சு பிரச்சனை உங்களுக்கு வேலையில் தோல்வியை ஏற்படுத்தும். உங்கள் பேச்சை நிதானத்துடன் பேசுங்கள். டிசம்பர் மாதம் உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் தோல்வியும் பேச்சினால் பிரச்சனையும் ஏற்படும். குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் மற்றும் செல்வம் சேர்ப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம். வீட்டில் யாரோ பிறந்திருக்கலாம் அல்லது திருமணம் செய்து கொள்ளலாம். பரிகாரம்: வியாழக்கிழமை குரு பகவானையும் தட்சணாமூர்த்தியையும் வணங்குவதுடன் அரச மரத்தை சுத்தி வணங்கி வரவும்.